வார்த்தையின் கூடாரம் வழங்கும் நல்ல விதை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக, கர்த்தர் உங்களை நல்ல காரியத்திலே, கர்த்தருக்கு பிரியமான காரியத்திலே, கர்த்தருக்கு வேண்டிய காரியத்திலே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படிக்காக நான் கர்த்தரையும் வார்த்தையை கேட்கிறதான பார்க்கிறதான அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டிலும் கூட கர்த்தர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின்படியாக கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டின்படியெல்லாம் அவர் செய்வாருங்கிற அந்த வாக்குத்தத்தின் அடிப்படையில் இந்த ஆண்டு முழுவதுமாக சத்தியத்தில் ஜெபத்தின் மூலமாக ஜனங்களை உருவாக்க வேண்டும் என்பதை நினைத்து இந்த நாளிலும் கூட பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருந்து பலப்படுத்துவாராக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் கூட செய்தியின் தலைப்பாக பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரின் சுதந்திரமா, பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரின் சுதந்திரமா என்ற தலைப்பில் வேத வார்த்தையிலிருந்து, வேத ஆழமான சத்தியத்திலிருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறதான உங்களை போதிக்கிற என்னையும் கூட, இதை கேட்கிறதான அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கும் கூட இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் ஆழமாய் கிரியை செய்யும்படிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதனாலும் கூட பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரின் சுதந்திரமா தலைப்பு ஒரு வியப்பாக இருக்கிறது. இந்த உலகத்தில் அநேக பிள்ளைகள், அநேக ஜனங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருமே கர்த்தரால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். சுதந்திரம் என்பது வேற, உண்டாக்கப்பட்டது என்பது வேற. கர்த்தருடைய சுதந்திரம் என்றா என்ன? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டால் என்ன? கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு மனிதனை சுதந்திரவாளியாக ஆண்டவர் பார்க்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த தலைப்புக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 127. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வேதம் அருமையாக ஒரு சந்தோஷத்தோடு கூட நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தின் மூலமாக தேவன் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவரால் கிடைக்கிற இந்த கற்பத்தின் கனி சுதந்திரமாக இருப்பதில் தேவன் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். சுதந்திரமாக இந்த உலகத்திலே தேவன் விரும்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிற பொழுது ஒரு சில மனிதர்களை குறித்து பார்த்தோம் என்றால், காயினும் ஏசாவும் யூதாசும் தேவனுக்கு பிரியமானவர்களா என்று சொல்லி நாம் நிதானிக்க தேவன் நம்மளை உருவாக்குவாராக. கற்பத்தினால் வரும் சுதந்திரம் என்று சொல்லி நாம் வேதங்கள் எடுத்து வாசிக்கிறோம். இவர்களும் காயினும் ஏசாவும் யூதாசும் இவர்களெல்லாம் சுதந்திரமா என்று சொல்லி பார்ப்போமானால், தேவன் எதற்காக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காக பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தல்ல. கற்பத்தின் கனியோ கர்த்தரால் கிடைக்கும் பலன். இந்த வார்த்தையில் இவர்கள் எல்லாம் தேவனை அறிந்தவர்கள், தேவனை புரிந்தவர்கள். இவர்களை குறித்தும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறான ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறதான உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தேவன் ஒரு உணர்வை உண்டாக்கும்படிக்காக, இந்த சத்தியத்தை கேட்கும்படிக்காக, கர்த்தரால் வரும் சுதந்திரவாளியாக நீங்கள் இன்னும் ஒப்பு கொடுக்கும்படிக்காக தேவன் இந்த வார்த்தையை தீவிரமாய் கிரியை செய்யும்படிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ அவரால் கிடைக்கும் பலன். அன்பு பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மளை உருவாக்குவதற்கு அவர் எவ்வளவு பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். ஆதி பிதாவாகிய ஆதாமை ஆண்டவராகிய தேவன் தன் சாயலாக உண்டாக்கி அவனை எல்லாம் அவருடைய காரியங்களில் தேவனுக்கு இருந்த உணர்வையும் அவனுக்கு கொடுத்து அவனை ஆசீர்வதிக்கும்படிக்காக தேவன் நினைத்த காரியத்தில் தவறிவிட்டான். பிரியமானவர்களே, அந்த காரியத்தில் தவறினபடினாலே அவருடைய சிந்தனை எல்லாம், தேவனுடைய காரியமெல்லாம் ஆதாமை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படிக்காக தேவன் நினைத்திருந்தார். ஆதாம் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஆராதனை சேனையை உருவாக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் திட்டம் பற்றி கொண்டிருந்தார். ஆனால் மனித சுபாவத்தின்படி அறிந்தும் அறியாதல போல இருந்தபடினாலே அவர்கள் இந்த பூமியிலே ஆசீர்வாதமாக வாழ்வதில் அவர் தள்ளப்பட்டு விட்டார்கள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 28வது வாசிக்கிறேன், கவனிங்கள். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அன்பு சகோதரனே சகோதரியே, ஆதி பிதாவாகிய ஆதாமை மண்ணினால் உருவாக்கி ஒரு சுதந்திரவாளியாகத்தான் தேவன் படைத்தார். மிருகெல்லாம் ஆள வேண்டும் என்ற ஒரு திட்டம் எல்லாத்துக்கும் கடைசியாகத்தான் ஒரு மனுஷனை தேவன் உண்டாக்கினார். முதல்ல படைக்கப்பட்டதை மனுஷனை ஆளுநருக்காக மிருகங்களை படைக்கவில்லை. அவர் சாயலா இருக்கிறதான இந்த தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் குணாதிசயங்களை கொடுத்து, அவருடைய உணர்வுகளை கொடுத்து, அவரை போல உருவாக்கி மிருகங்களையும் பறவைகளையும் மச்சங்களையும் ஆளும்படிக்காக தேவனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். பலுகி பெருகி எல்லா காரியத்திலையும் தேவன் ஒரு மனுஷனுக்கு ஒரு சுதந்திரத்தை அந்நாளில் கொடுத்தார். பிரியமானவர்களே, மல்கியா 2:15, அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணம் அடைந்திருந்ததே, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவ பக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்றார். சகோதரனே சகோதரியே, தேவன் அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். அந்த ஒருவனை படைத்த நோக்கம், அந்த ஒருவனை படைத்த காரியத்தை குறித்து இந்த உலகம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படும்படிக்காக, இயேசு கிறிஸ்துவை வல்லமைப்படுத்தும்படிக்காக, இந்த பூமியில வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடும்படிக்காக தேவனை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறதான உங்களையும் எனக்கும் கொடுக்கப்பட்டதான ஒரு சுதந்திரம் என்னவென்றால், ஒரு தேவ பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக. பிரியமானவர்களே, இந்த பக்தியிலிருந்து விலகி இருந்தவர்கள் தான் காயினும் ஏசாவும் யூதாசும் தான் கர்த்தரால் வந்த சுதந்திரமாக இராத அளவுக்கு அவர் மகிமையை இழந்தவர்களாக, பக்தி இல்லாதவர்களாக, தேவன் மேல் பிரியம் இல்லாதவர்களாக, நம்பிக்கை அற்று கொண்டிருந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம். இப்படிப்பட்ட குணம் உள்ளவர்கள், இப்படிப்பட்டதான சுபாவம் உள்ளவர்கள் இன்னும் சபைகளிலே தேவனை அறிந்தும் உணர்வில்லாதபடிக்கு, தேவனை ஆராதித்தவர்களும் சத்தியத்தை விலகி நடக்கிறவர்களாக, ஞானஸ்தானம் எடுக்கப்பட்டவர்களும் கூட அந்த பக்தி விருத்தியில் இராதபடிக்கு இருக்கிறது குறித்து பார்க்க முடிகிறது. அன்பு சகோதரனே சகோதரியே,
இந்த வார்த்தை நீ விசுவாசிக்கப்பட்டாய் என்றால் நீ கர்த்தரால் சுதந்திரவாளியாக இருப்பதற்கு இது ஒரு கடைசி நாளாக, ஒரு செய்தியாக கூட நினைக்க வேண்டும். தேவன் உங்களை உருவாக்குவதற்கு ஒரு சித்தம் இல்லாமல் தாயின் கருவிலே உங்களை காப்பாற்றுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. எத்தனையோ குழந்தைகளை பெத்து கொள்ற தாயும் உண்டு. வயிற்றில் வளரும் போதே அந்த அபோஷன் பண்ணுவதற்கு தாய்களுக்கு எண்ணம் வருவதும் உண்டு. ஆனால் ஒரு மனுஷன் பூமியிலே தேவன் ஒரு சுதந்திரமாக படைத்து ஒரு மனிதனை வளர்த்து உங்களெல்லாம் ஒரு ஆளுமையில உருவாக்குவதற்கு தேவ திட்டம் என்னவென்றால் பக்தி உள்ளவனாக தேவனை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் சொன்ன காரியங்களிலே திட்டமும் தெளிவுமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் ஒரு சுதந்திரவாளியாக இந்த உலகத்திலே ஒருவனாக படைத்தார். அந்த ஒருவன் மூலமாகத்தான் தேவனுடைய ஒரு ஆராதனையில் தேவனுக்கென்று ஒரு மகிமை செலுத்துறதில்லை, தேவனுக்கென்று ஒரு பக்தி ஒரு வைராக்கியத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் அந்நாளில் ஆதாமை உண்டாக்கினார். பிரியமானவர்களே, மல்கியா 2ஆம் அதிகாரம் 15 படியாக அந்த வசனத்தினுடைய கருத்தை ஒருவனை படைத்த நோக்கம் ஆண்டவரை போலவே அவர் சாயலாகவே அவருடைய குணங்களைப் போலவே ஒருவனை முதலாவது படைத்தார். மறுபடி எதற்காக தேவன் பலுகி பெருக செய்தார் என்றால் அந்த சந்ததியெல்லாம் தேவனை ஆராதிக்க வேண்டும். தேவனை ஆராதித்து தேவனுடைய மகிமையை அடைந்து இந்த உலகத்திலே வாழுகிறதான நடமாடுகிறதான மிருகங்களையும் பறவைகளையும் ஆளும்படிக்காக அதிகாரத்தை தேவன் கொடுத்தார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. தேவன் நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டுமென்றால் அவருடைய பிள்ளையாக ஒரு சுதந்திரமாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, சாராளை குறித்து பார்க்க முடிகிறது. சுதந்திரவாளியாக பிறக்கிறதுக்கு முன்பதாகவே மனிதர்களாக நினைத்து ஒரு வீடை கட்ட முடியும். ஆனால் அது ஒரு காலத்திலும் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது. ஆகாரை தேவனுக்கு விரோதமாக சுதந்திரவாளியாக பிறக்கிறதுக்கு ஈசாக்கு பிறக்கிறதுக்கு முன்பதாகவே இவர்களாக ஒரு வீடை கட்டுவதற்கு சித்தம் கொண்டார்கள். அந்த வீடு கட்டப்பட்டது. ஆனாலும் அந்த இஸ்மவேல் சுதந்திரவாளி அல்ல, ஆபிரகாமுடைய சந்ததி தான். ஆனால் தேவனுக்கென்னு ஒரு சுதந்திரவாளியாக தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படிவர்களாக தேவனை ஆராதிக்கிறதுல உண்மையாக இருக்கிறவர்கள் தான் ஒரு பக்தி உள்ளவர்கள். அவர்கள் தான் சுதந்திரவாளிகள். ஈசாக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றவனாக காணப்படுகிறார். இஸ்மவேலை குறித்து நீங்க வேதாகமத்தில் வாசிச்சு பாருங்க. ஈசாக்குடைய காரியத்துக்கும் இஸ்மவேல் காரியத்துக்கும் வாசிக்கிற பொழுது தேவனுடைய காரியங்களிலே ஈசாக்கு ஜெபித்து அவன் நன்மையை பெற்றுக்கொண்டதாக குறித்து பார்க்க முடிகிறது. ஆசீர்வதித்தார் இஸ்மவேலை. ஆனால் ஈசாக்கு வாக்தத்த பிள்ளையாக ஒரு சுதந்திரவாளியாக தேவன் மாட்டினார். பிரியமானவர்களே, ஆனால் ஆகாரின் மூலமாக ஒரு வீடை கட்டுவதற்கு சாரால் சித்தம் கொண்டாலும் அது மனிதனால் உண்டாக்கப்பட்டதான ஒரு காரியம். தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு சுதந்திரம் தான் பக்தி உள்ளவர்களாக ஆண்டவர் மாற்ற முடியும். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற அந்த சந்ததி தான் தேவனோடு கூட ஒரு சுதந்திரவாளியாக ஆராதிக்க முடியும். பக்தி உள்ள பிள்ளைதான் கர்த்தரால் வரும் சுதந்திரமாக இருக்க முடியும் என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒரு சுதந்திரவாளியாக தேவனுடைய அந்த உலகம் முழுவதும் தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள் தான். வேதம் சொல்லுவது மாம்சமான யாவருக்கும் அவர் தேவன். நான் உன் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் சொல்லி எரேமியா 1:5 ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு குழந்தை எந்த பெரிய நாட்டில் இருந்தாலும் உருவானாலும் தேவனுக்கு தெரியாத குழந்தையே இல்லை. அந்த குழந்தைய தேவனை அறியாமல் இருந்தாலும் சுதந்திரவாளியாக ஆண்டவர் மாற்றுவதற்குத்தான் ஆண்டவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்.
சுதந்திரவாளியாய் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு ஜெப வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு தேவனுக்குன்னு ஒரு பக்தி வைராக்கியம் இந்த ஜனங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான், தேவனோடு கூட நாம் ஒருமனப்பட்டு செபிக்கலாக இருக்கணும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் ஒரு பக்தி உள்ளவனாக தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனியோ கர்த்தரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி, கர்த்தரால் வந்தா நீ ஏற்றுக்கொண்டா, ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டா, இன்று வரைக்கும் உங்களுடைய பிள்ளைகளில் தேவ பிள்ளைகளாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருக்கென்று நீங்க என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். ஒரு சுதந்திரவாளியாக நீங்க வளர்க்க வேண்டும். பிரியமானவர்களே, தேவன் அதை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அன்பானவர்களே, ஏசாவை போல, யூதாசை போல, காயினை போல, இஸ்மவேலை போல எல்லாருமே பிள்ளைகள் தான். ஆனால் சுதந்திரம் என்பது வேற, பிள்ளைகள் என்பது வேற. ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாக நீங்க வளர்க்கிறதுல, பக்தி உள்ள பிள்ளையாக வாழுகிறதுல நீங்க முன்மாதிரியாக இருந்து பழகுங்கள், முன்மாதிரியாக இருந்து பழகுங்கள். பிரியமானவர்களே, பவுல் சொல்லுகிறத குறித்து கொஞ்சம் பார்ப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 16 17 முடிய வாசிக்கிறேன், கவனிங்கள். ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் ஜேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏன் என்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் என்று சொல்லி வாசிக்கிறோம். மனம் மாறுதலை காணாமல் போன ஏசாவை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. சகோதரனே, சகோதரியே, இன்று தேவ சமூகத்தில் முழு மனதோடு கூட நீங்கள் ஆராதிக்காமல் இருந்தாலும், உங்கள் குடும்பத்தோடு கூட தேவனுக்கென்று நீங்கள் கனி கொடுக்க முடியாமல் இருந்திருந்தாலும், மனமாற்றம் இல்லாதபடி தேவ சமூகத்தில் நீங்கள் ஆராதித்திருந்தாலும், சகோதரனே, சகோதரியே, மனம் மாறுவதில் தேவன் உங்களை விருப்பமுள்ளவராக இருக்கிறார். பரிசுத்தமாக தேவ சமூகத்தில் தேவனுக்கென்று கனி கொடுக்கிறதுல நீங்க முதல் பலனாக இருக்கவே ஆண்டவர் முன்னாள். பிரியமானவர்களே, சுதந்திரவாளியாக இருக்க வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய பிள்ளையாக இருந்தா நமக்கு ஆசீர்வாதம் நிச்சயம். ஜெபிக்கும் போது தேவனுக்கு தெரியும் உங்களுடைய காரியத்தை குறித்து. கர்த்தருடைய பிள்ளையாகவும் அவருக்கு ஒரு சுதந்திரவாளியாகவும் நீங்க இருந்தா கர்த்தர் மகிமையின் மேல் மகிமைப்படுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் மகிமை மேல் மகிமைப்படுவார். உலகம் கொள்ளாத ஒரு ஆசீர்வாதத்தை, உலகம் தராத ஒரு சமாதானத்தை சுதந்திரவாளியாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தார்களுக்கும், ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்கும், ஒவ்வொரு தேவ மனுஷங்களுக்கும், மனுஷிக்கும் தேவன் அளவில்லாத சமாதானத்தை கொடுப்பார். பிரியமானவர்களே, அப்படி ஆனால் எல்லா பிள்ளைகளுமே கர்த்தரால் வரும் சுதந்திரம் அல்ல என்று விளங்குகிறது. எல்லா பிள்ளைகளும் சுதந்திரம் அல்ல. கர்த்தருக்கு பயந்து அவருடைய சித்தத்தின்படி வாழுகிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தான் தேவனுக்கு சுதந்திரவாளியாக இருக்க முடியும். தேவனுக்கு சுதந்திரம் இருப்பதுதான் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். அந்த காரியத்தில் மக்கள் மேல ஒரு இரக்கம் நூலாக தேவன் மாற்ற முடியும். சுதந்திரவாளியாக இருக்க தேவன் விரும்புகிறார். தேவனுக்குன்னு ஒரு வைராக்கியம் உள்ளவராக, அந்த பக்தி வைராக்கியத்தை காட்டுற ஜனங்க தான் சுதந்திரவாளிகள். அந்த காரியத்தில் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து
ஆண்டவரை நோக்கி கூட நீங்க கேளுங்கள், ஒரு மனமாற்றத்தை கேளுங்க, ஒரு சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறேன்னு கேளுங்க. கர்த்தர் உங்கள் அங்காளைப்பை பார்ப்பார், மனம் இறங்கி வருவார். பிரியமானவர்களே, சுதந்திரவாளி இருக்கத்தான் தேவன் விரும்புகிறார். ஒருவனை எதற்காக படைத்தார்? அவரை போல ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அந்த ஒருவன் மூலமாகத்தான் இந்த உலகமே ஆராதனை செய்கிற ஆண்டவர் சித்தமாக இருந்தார். இந்த உலகம் கரடு முரடாக சீர்கெட்டு போன நிலைமையில பிசாசானவனுக்கு முன்பதாக அவர் ஒரு மனிதனை உண்டாக்கி அவனை வெட்கப்படுத்தும்படிக்காக நம் ஆண்டவர் இறங்கி வந்து அவர் சாயலாக அவருடைய குணாதிசயங்கள்ல அவருடைய உணர்வுகளை தேவன் கொடுத்தாரே, அந்த பிசாசுகளை வெட்கப்படுத்தும்படிக்காக தேவ மகிமையை இழந்து வந்தவனை வெட்கப்படுத்தும்படிக்காக நம்ம மூலமாக தேவனை ஆசீர்வதிக்க ஆராதிக்க நம்மளை கொண்டுதான் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவன் ஒருவனாக அந்நாளில் படைத்தார். அந்த ஒருவனாக படைக்கப்பட்ட நேரத்தில் தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாம, தேவனுக்கென்று தன் இருதயத்தை ஆத்துமாவை இடம் கொடுக்காம அன்று செய்ததான பாவத்தினுடைய காரியம் அவனுடைய சந்ததிகளெல்லாம் இன்று வரைக்கும் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறது. தேவன் கட்டுகிற வீடே வீடு. பிரியமானவர்களே, தேவன் கட்டுகிற வீடே வீடு. அவர் கட்டுனால் மாத்திரம்தான் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உண்டாக்குன கனிதான் சுதந்திரமாக இருக்கும். அவர் மூலமாகத்தான் சந்ததிகளும் பெருக வேண்டும். பிரியமானவர்களே, அவருடைய ஆசீர்வாதம் தான் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். பிரியமானவர்களே, இன்று நாளில் அன்பு பிரியமான சகோதரனே சகோதரியே, தேவனை அறிகிற அறிவிலே வாழ ஒப்பு கொடுங்கள். ஆதியாமம் 15:4 வாசிக்கிற பொழுது, தேவன் கட்டுகிற வீடே தான் வீடு, அவர் உண்டாக்குனதுதான் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் நானும் தேவ பிள்ளைகளாக, தேவனை ஆராதிக்கிறவர்களாக, ஒரு சுதந்திரவாளியாக இருக்க விரும்புகிறார் ஆண்டவராக இயேசு. நம்முடைய தேவனுடைய திட்டமே அவருக்கு பக்தியை காமிக்க, உண்மையாக இருக்க, பாவத்தோடு அல்ல, பாவத்தை வெறுக்க உங்களை என்னை அழைத்திருக்கிறார். தேவ சித்தமே அவரை போல இருக்கிற நம்மளை அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். பிரியமானவர்களே, சங்கீதம் 127:1 வாசிக்கிற பொழுது நல்லா கவனிங்க. இந்த உலகத்தில் கற்பத்தில் கனி உண்டு, காயும் உண்டு, கனி இல்லாத மரமும் உண்டு, புளிக்கிற கனியும் உண்டு. கற்பத்தில் வரும் நல்ல கனியை தேவன் விரும்புகிறார். நம்மளுடைய காரியங்கள் என்ன, நம்மளுடைய வாஞ்சை என்ன, கர்த்தருக்கென்று உண்மையாக இருக்க தேவன் நினைத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுவனின் பிரயாசம் விருதா. தேவன் தான் உங்க வாழ்க்கை ஒரு வீடை கட்ட வேண்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவர் கட்ட வேண்டும். உங்கள் கற்பத்தின் பிறப்ப தேவன் இந்த பூமியில தேவன் உருவாக்க வேண்டும். அதற்கு இடம் கொடுத்து பாருங்கள். தேவன் கட்டின வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். தேவனால் பிறக்கப்பட்ட கற்பத்தின் பிறப்பு ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் சுதந்திரவாளியாக இருக்கும் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது. எத்தனையோ மனுஷர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்தாலும் தேவ சித்தத்தின்படி வாழுகிற மனு குலங்களைத்தான் தேவன் சுதந்திரவாளியாக பார்க்கிறார். தேவனுடைய கற்பனையில உண்மையாக இருக்கிறவங்க தான், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவங்க தான், தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவங்க தான், ஆலயத்துக்கு சரியான நேரத்தில் போகிறவங்க தான், ஆவிக்குரிய வாழ்க்கையில உண்மையாய் வாழ்றவங்க தான் சுதந்திரவாளிகள்.
சபைக்குள்ள போனவர்கள் எல்லாம் சுதந்திரவாளின்னு சொல்லவே முடியாது. இந்த காலம் சொல்லாது. பிரியமானவர்களே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட இயேசுவின் இரத்தத்தினாலே இந்த நாள் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தேவன் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். தேவனுடைய உணர்வை அறிந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி ஒரு மனுஷனை உண்டாக்குறதுக்கு ஒரு நோக்கம் என்னவென்றால், உங்களை வைத்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்குத்தான் தேவன் உங்களை சுதந்திரவாளி ஆண்டு மாற்றி கொண்டிருக்கிறார். உலகம் தராத சமாதானத்தை என் இயேசு உங்களுக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உலகம் தராத ஒரு சமாதானத்தை என் இயேசு உங்களுக்கு தருகிறார். உங்களையும் என்னையும் மீட்டெடுத்த அந்த ரத்தத்தின் வல்லமை, அந்த கல்வாரி அன்பை இன்னைக்கு நினைத்து பாருங்க. மறந்து போயிடாதீங்க. இந்த உலகத்தில் உங்கள் பாவங்களை மன்னிப்பதற்கு எந்த மிருக ரத்தமும் உங்களை மன்னிக்காது. அந்த கல்வாரி இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் வேண்டுமென்றால், மன்னித்ததை நீங்கள் உணர்ந்தீர்கள் என்றால், அந்த மனுக்குலங்களுக்காகவும் மனுக்குலமாக இருக்கிற உங்களுடைய சந்ததிகளும் தேவ சித்தத்தை செய்ய நீங்கள் விருப்பங்களாக மாறுங்கள். நீங்கள் தான் கர்த்தரால் வரும் சுதந்திரமாக, கற்ப பிறப்பாக தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லி எங்களுக்கு இந்த வார்த்தை மூலமாக பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் வரும் சுதந்திரமா என்று சொல்லி வார்த்தையை நாங்கள் தியானித்திருக்கிறோம். இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒரு உணர்வுள்ள ஆவியை தரும்படிக்காக நாங்கள் மிக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. அநேக திருச்சபையில் ஜனங்கள் ஆண்டவரை உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஒவ்வொரு ஜனங்களையும் உற்சாகமான ஆவியில பிளப்படுத்தும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவனாய் படைத்த நோக்கம் உம்மை ஆராதிக்க வேண்டும், பக்தி உள்ளவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமங்களையும் மாவட்டங்களையும் ஆண்டவரே தாலுகாக்களையும் உமக்கண்டு ஆராதனை செய்ய ஒரு சித்தங்களாக மாற வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீ கற்ப பிறப்பை சுதந்திரவாளியாக நீ மாற்றி கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜனங்களை இன்னும் பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் ஜனங்களை எழும்பி பிரகாசிக்க செய்வீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கற்ப பிறப்பு என்பதை சுதந்திரவாளி என்பதை இந்த ஆண்டு நீ விளங்க பண்ணும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தனை வேண்டிக் கொண்டும்படியெல்லாம் அவர் செய்வார் என்று சொல்லி எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தின்படியாக இந்த நாள் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. இந்த பூலோகத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் மனுக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். சுதந்திரவாளியாக மாற்றும், பாவங்களுக்கு விலகி இருக்க ஆண்டவரே, சாபங்களுக்கு தப்பித்து கொள்ள ஆண்டவரே உம்மை வேண்டிக் கொள்வதற்கு ஒரு ஆவியில உண்மையாய் இருப்பதற்கும் கிருபை தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனம் சீவிதமாய் கிரியை செய்யட்டும். இந்த வசனம் ஆசீர்வாதமாக மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். 2வது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.